நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு எம்என்எஃப்ல எப்படி நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கு நாம் இங்கே கொண்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்திஸ் வீடியோ அடுத்தது தமிழின் பார்த்து தெரிஞ்சு உள்ள வந்திருப்பீங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கின்றோம். இந்த இடத்துல காவடிகள் வீதியால் வந்து கொண்டிருந்தது. நாங்களும் ஒரு வழியால் அப்படியே பிரயாணம் செய்து கொண்டிருந்தாங்க. வெள்ளாவளிலாம் இருக்கிறாங்க பக்கத்தில் ஏரியாவில். அப்போ இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் பூஜைக்கு வாரினாங்க. ஆனால் இன்றைய தருணம் போகிற வேலையை நாங்கள் அப்படி காவடிக்கு பின்னால் நாங்கள் வந்துட்டோம். அப்போ அந்த வகையில் இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ காவடி எவ்வளவுக்கு நம்ம இந்த கோயிலில் பெற்றுக்கொள்வது, காவடி எடுக்கின்ற அந்த முறைகள் என்ன, காவடி அந்த முள்ளு குத்துறது எப்படி, அதை முள்ளை கலட்டுறது எப்படி, இப்படி எல்லாமே இப்போ காவடி சம்பந்தமான வீடியோ தான் இது. அப்போ அந்த வகையில் சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்ற பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயத்திற்கு முன்னால் எம்பெருமானுக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த வகையில் இப்போ காவடி எடுத்து வந்தது எல்லாமே நான் அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கின்றேன், பார்த்துட்டு வாங்க. அப்போ இடையிடையே சில இடங்களில் நான் பேசியிருக்கின்றேன், சில இடங்களில் பேசலை. அந்த வகையில் காவடி சம்பந்தமான அனைத்து தகவல்களையும் அனைத்து விடயங்களையும் நீங்கள் பார்வையிடலாம். சரி, ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மண்டூர் முருகன் ஆலயத்தில் இந்த காவடி இங்கே எடுக்கிறதுக்காக வேண்டிய நிறைய பக்தாடியார்கள் வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த காவடி எவ்வளவுக்கு கொடுக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதாவது அந்த முள்ளு எவ்வளோ கொடுக்காங்க, காவடி எவ்வளோ கொடுக்காங்கன்றது நம்முடைய பக்தர்களுக்கோ நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்த வகையில் நம்ம பார்ப்போம் காவடி எவ்வளோ கொடுக்காங்கன்றது. காவடி எங்கே எடுக்குது, எவ்வளோ காவடி உண்டு? 2000 ரூபா. எங்கே வருது? நாங்கள் வெள்ளாவிலேருந்து வரோம். இங்கே வருவோம். நாங்கள் அந்த முள்ளு எல்லாம் சேர்த்து பார்க்கலாமா? இது கொடுக்கப்புறம் காவடி காட்டுங்களேன். காவடி இதை முல்லை பார்ப்போமே பாருங்க ராஜு. இங்கே காவடி எப்படின்னா இப்போ எல்லாரும் ஒரே விலையாக தான் அனுப்பிப்பாங்களா, இல்லை ஊராக்கள்ன்ற விலை இருக்குது அப்படியா? அது என்ன இதே விலை அனுப்பிப்பாங்க, ஒரே விலை தான். ஏன்னா அந்த முள்ளுகள் கூட கூட காசு கூட அப்படியா? அப்படி இல்லை, செட் அடுத்தோம்னா இந்த இடத்துல இந்த நிறைய காவடி எல்லாம் இருக்குது. அப்போ 2000 சொல்லிக்காங்க காவடிக்கும் முள்ளுக்கும். அப்போ எத்தனை ஜோடி என்று தெரியல, நம்ம கேட்போம் அது எத்தனை ஜோடி என்றது. அவனோட 5 ஐயா, இப்போ எத்தனை ஜோடி முள் எடுத்தாலும் ஒரே விலை தானா? அந்த நிறைய முள்ளனா 5 காவடி கொடுக்குற முள்ளு காவடி ரேட்டு கூட அப்படி உங்களுக்கு 5 காவடிக்கு தர முள்ள உங்களுக்கு தந்தாதுக்கு வருங்க. நாங்கள் என்னலாம் அப்படி 5 காவடி உங்களுக்கு போகணும். நாங்கள் 5 காவடி கொடுக்குற முள்ள ஒரு காவடி தந்தா இந்த மாதிரி இவங்க. அது சரி. பறவை காவடிக்கு எவ்வளவு? பறவை காவடி நம்ம பறவை காவடி நீங்கள் கொடுக்குறீங்களே? செட்டு பேர் இது 7 தான். சரி, நல்ல முள்ளா பார்த்து தாங்களே. உங்களுக்கு தாரம் போடுங்க. எடுப்பேன் இது நல்லா பாருங்க. ஏழு பாருங்க, 7 அரிக்கணும். ஒரு 2 கண்டி பாருங்க முல்லை அது 7 குத்தாத முள்ளு இல்லையா? குத்தாத முள்ளு முதல் தரம் குத்துறாங்களே கடுக்குமா? குத்துன கனமாரிங்க அப்படியா? அதான் இல்லையா? புது முள்ளன்றதான் கடுக்கும். குத்துன முள்ளண்டா குத்துறாங்களே கடுக்காது. அப்படியும் இருக்குது. எல்லாம் இருக்கு. எல்லா இறைவன் செயல் தானே. ஐயா எந்த இடம் ஐயா? மண்டூர் தான். உங்களோட பேர் என்ன? என்னோட காய்ச்சப்பு கையில் வீடியோ பார்க்குறேன் அப்படி சொல்கிறார் சின்னால். அப்போ நீங்கள் இப்போ இந்த தொழிலை எவ்வளோ காலம் ஐயா செய்கிறீங்க? நம்ம இது வெளிநாடு போகும் 22 வரைக்கும் இந்த வேலை வெளிநாடு போய் 22 வரைக்கும் இருந்து விட்டு அம்மா அப்பா படம் அவங்க 2 பேரும் அம்மா அப்பாவும் அப்பா மோசம் போயிட்டார். அம்மா விட்டு தான் வந்து வேறு நான் நம்மளை செஞ்ச தொழில் எழுவாரு திருப்பி நான் எடுத்தேன் அந்த வேறு. இப்போ 1 வருஷம் கூடி போன வருஷம் எடுத்தது இந்த வருஷம் 2வது தரம். அப்போ 22 வருஷம் கூடி இந்த தொழிலை செய்கிறீங்க? தொழில் செஞ்சு விட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். 22 வருஷம் வெளிநாட்டில் இருந்து வந்து 2 வருஷம் தான் அந்த அப்பா செத்துட்டாரு. ஒரு அம்மா செய்யலை. அப்புறம் நான் திருப்பி
அந்த தொழில். அவ உங்களோட அம்மாவும் இந்த காவடி தொழில் செஞ்சவங்க? அம்மா நான் செஞ்சது தான் அம்மாவுக்கு மாறி கொடுத்துட்டு போனேன். அவங்க செய்யலை, வயது நாட்கள் தானே கொடுத்துட்டு போனேன். மண்டூர் முருகன் ஆலயத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். இப்போ ஆலய முன்பலகத்தை பாருங்கள் தற்பொழுது எப்படி இருக்கின்றது. இந்த பக்கமாக ஒரு அரங்கம் இருக்கின்றது. ஒவ்வொரு இரவும் வந்து இங்கே வந்து கலை நிகழ்ச்சிகள் வந்து இந்த இடத்துல வந்து இடம்பெறும். மண்டூர் ஆலயத்திற்கு முன்பாக நின்று பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கின்றது. வேறு லெவல். ஃபுல்லாக வந்து வளர்ச்சி காவடிகள் தான்.
இப்போ இந்த ஆலயத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த வருகை தந்த காவடி எல்லாமே இன்னும் சொற்ப வேளையில் அந்த முள்ளெல்லாம் வந்து கலட்டுவாங்க. அதையும் வந்து நான் உங்களுக்காக காண்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றேன். பர்றா அப்படி சரி, ஐயா வந்து இந்த முள்ளெல்லாம் வந்து சரிக்கட்டி எடுத்துட்டார். இந்த பாருங்க, இந்த முள்ளினுடைய அளவை எல்லாமே வந்து ஒரே சைஸுக்கு இருக்குது. அப்போ என்ன இதில் வந்து அந்த கைத்தை போட்டால் சரி அரிக்கணும் வேணையா? அறிவு போட்டாங்க.
உங்களுக்கு கொடுத்தா நடி சொன்னீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எங்கிட்ட சொன்னால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தருவோம் உங்களுக்கு. சரி ஓகே நன்றி ஐயா. எடுங்க முள்ளையும் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த முள்ளை வந்து தூட்டி எடுக்கணும்னா எப்படி தூட்டணும்? தீட்டு சொன்னால் நீங்கள் இப்போ எப்படி தீட்டப்படாண்டி சொன்னால் இப்போ நம்ம என்ன அப்புறம் சாடை பற்றி நம்ம முதுகில் போய் வந்து நினைப்பேன் அவர் என்ன சாப்பிட்றோம்னா இப்படி பிடிக்கும். பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டு தானே ஒரே சேமில் இருப்பேன். இந்த சேமில் இருக்கிற வரை இந்த மண்ணில் ஆற்று மண் இருக்குதானே, இந்த ஆற்று மண்ணில் என்ன செய்யப்பட வேண்டியதுன்னா இந்த இப்படி சாடையாக கொஞ்சம் மண்ணை குமிச்சு விட்றேன். மண்ணை கொஞ்சம் குமிச்சு போட்டு இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டோம்டா 4 குத்தியோடு நினைக்கிற அந்த தெத்தம் பட்டு வந்துருக்கிறது அப்படியே கலண்டு அப்படி வந்து திருநூத்தை போட்டு விளக்கி எடுத்து போட்டு நம்ம திருப்பி நம்மளோட முதுகில் ஏற்ற வேண்டியது தான். சரி சரி ஓகே வணக்கம். ஓகே நன்றி. சரி இந்தாங்க ஐயா உங்களோட பணம் 2000 இருக்குதா? 2000 தந்திங்க. முல்லை தாங்க அப்படியே கட்டி தாங்க எல்லாத்தையும். இந்த பக்கம் நம்மளோட நண்பர்கள் நிற்காங்க, ஃபோட்டோ பிடிச்சி கொண்டிருக்காங்க. விதுஷன், நிக்ஷானன், ஜனா, கஜுதரன். சரி ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். அப்புறம் நாங்கள் ஆலயத்திற்கு வந்திருந்தோம், எம்பெருமானை வழிபட்டுட்டு அடுத்தது காவடி எடுக்கின்ற விடயம், காவடி எவ்வாறு எடுத்தாங்க, எவ்வாறு அந்த முள்ளுகளை நம்ம வந்து கலட்டினாங்க எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இல்லை பார்த்தாச்சு. அதை காவடி எடுத்து தான் தடத்தை பார்க்க போய் எடுக்கிறாங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய் பாய்.